श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः सनया विभूति शब्दं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यश्चन कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महदाक्वयभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणो परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविदित विषयान्तरषटारे उपनिषदा उपगानमात्र भोगः अभिच गुणपदार्थदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु வேறொன்னொன் ஆனறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எமையாழ்வார் அவரே அரண். சரமபெருமரிட்டையிலே எழுந்தருளி இருந்த ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாருடைய சிஷ்யர். நம்மாழ்வாரை விட வயதிலே மூத்தவர். ஆனாலும் நம்மாழ்வாரை தன்னுடைய ஆச்சாரியராக கொண்டார். அந்த ஆழ்வாரே நமக்கு அன்னை அத்தன் என்னை ஆண்டிடும் தன்மையான் தேவும் எப்பொருளும் என்று சொல்லுகிறா போலே தேவும் அத்தரியேன் குருகூர் நம்பி என்று தெரிவித்தார். எனக்கு மாதா வேறல்ல, பிதா வேறல்ல, பிராதா வேறல்ல, சர்வம் யாருமல்ல, சுகிருதி யாருமல்ல, நம்மாழ்வாரை தவிர என்று பறக்க ஓலமிட்டவர் மதுரகவிகள். ஏனெனில் 10 பேர்னு சொல்லப்படுகிற மற்ற ஆழ்வார்கள் உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை என்று எம்பெருமானை அனுபவிக்கிற பொழுதே ஆனந்தப்படுவர்கள். அவனுடைய அனுபவம் கிட்டாத போது துக்கப்படுவர்கள். ஆனால் நம்மாழ்வாரோ மதுரகவி ஆழ்வாரோ, இந்த மதுரகவி ஆழ்வார் 10 பேரையும் பார்த்து சிரிப்பார் ஒருவர். ஏன் சிரிப்பார் என்றால், அந்த கஷ்டமே இல்லையே. பகவத அனுபவம் எப்படி அவர்களுக்கு கிடைத்து மறைந்து போகிறதோ அதுபோல கிடைத்து மறைவதில்லை ஆழ்வாருடைய அனுபவம். ஆகினாலே ஆழ்வார் எப்பொழுதுமே அவருக்கு இனியவனாக, ஒரு நாளும் இகழாதவராக இருக்கக்கூடியவர். ஹிதாம்சங்களை சொல்லி போகிறவர் ஆழ்வார். நல்லதே சொல்லிக் கொண்டிருப்பவர் ஆழ்வார். அப்ப மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவர் நம்மாழ்வார். அந்த ஆழ்வார் நம்முடைய ஞானத்துக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறார். நம்மிடத்துல ஞானம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது அஞ்ஞானத்தோடு உள்ளது. ஞானம் என்று முழுஷ குறைபாட்டோடுதான் ஞானம் நம்மிடத்தில் உள்ளது. அந்த குறையை தீர்க்கும்படியாகத்தான் ஆழ்வாருடைய உபதேசங்கள். அவ்வாழ்வார் மதுரகவி ஆழ்வாரை எப்பொழுதுமே உஜ்ஜீவிக்க வேண்டும், அவருக்கு நல்லது சொல்ல வேண்டும், நல்லது நினைக்க வேண்டும், உபதேசம் செய்ய வேணும் என்றே பாலித்தவர். கூடவே இருந்து 1000 பாசுரங்கள் பிரபந்தங்களையும் பட்டோலை கொடுத்த பெருமை மதுரகவிகளை சார். போன பாசுரத்தாலே
எல்லா திக்குகளிலும் ஆழ்வாருடைய புகழை பரப்புவேன் என்று சொன்னார். இன்னுதொட்டும் எழுமையும் எம்பிரான் கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அரிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோவன் அருளையே. அருள் அருள் என்று சொல்லி முடித்தார். அருள் என்பது எம்பெருமானாலே கொடுக்கப்படுகிறது. ஆனா ஆழ்வார் சொன்னது நம்மாழ்வாராலே கொடுக்கப்படுவது அருள் என்று சொன்னார். இப்ப அடுத்த பாசுரம், இன்றைய பாசுரம் 8வது பாசுரம். 8 அப்படின்னு சொன்னா திருமந்திரம் 8 எழுத்து. கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணது 8வதாக. அந்த கண்ணனுடைய அம்சமாகவே அவதரித்தவர் ஆழ்வார். 8ங்கிறதுக்கு ரொம்ப பெருமை உண்டு இல்லையோ. அஷ்டாட்சரம் என்று சொல்லப்படுகிற திருமந்திரத்தினுடைய அக்ஷரங்களே 8. அந்த 8ன்னு சொன்னா அத்தனை தனித்தன்மை உண்டு. கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணதும் 8வது குழந்தையாக. 8 அவதாரங்கள் ஆன பிற்பாடு 9வது அவதாரமாக கண்ணன் பெருமானுடைய அவதாரம். 10 அவதாரங்களுக்குள்ளே முதல்ல மச்ச, குர்ம, வராக, நிசிம்ம, வாமன, பார்கவராம, ஸ்ரீராம, ஸ்ரீபலராம முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். அப்படி 8வது பாசுரத்திலே கண்ணன் பெருமானையும் சேர்த்து கொண்டாடுகிறார். இந்த பாசுரத்தாலே கண்ணன் பெருமானையும் சேர்த்து கொண்டாடி கண்ணனை விட ஒருபடி மேல் ஆழ்வார். கண்ணனை காட்டிலும் பெரியவரா, பகவானை காட்டிலும் பெரியவரா? ஆம், பகவானை காட்டிலும் பெரியவர் நம்ம ஆழ்வார். ஆழ்வார் மட்டுமல்ல, எப்படி கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணதான பிரஜபூமி எத்தனை முக்கியமோ, அந்த மதுரா என்ன, பிருந்தாவனம் என்ன, ஆய்ப்பாடி என்ன, நதுகாம் என்ன, துவாரகை என்ன, உஜ்ஜைன் என்ன, இப்படி எம்பெருமான் தானும் தன்னுடைய பொன் அடிகளை பதித்ததான இடம். இத்தனை இடங்களும், அந்த இடங்கள் எல்லாம் எத்தனை பெருமை பெற்றது. என்ன பலம்னு சொல்றோம்? பகவான் இருந்த இடங்களிலே நாம் சென்று சேவித்தோம் என்னால் நம்முடைய பாபங்கள் போகிறது. முதல்ல நம்முடைய ஜன்ம சாபல்யம் பெறுகிறது. ஜன்மாவினுடைய சாபல்யம், ஜன்மாவே அந்த ஜன்மாவிலே செய்ததான கர்மங்கள் எல்லாம் தொலைக்கப்படுகிறது. பகவானுடைய திருப்படி நிலைகளை காட்டுகிறது. இதுதான் பகவான் அவதாரம் பண்ணதும் அவன் இருந்ததான திவதேசங்களினுடைய சிறப்பும் பலம். அதே போல கண்ணன் பெருமானுடைய அவதாரமாகவே அவதரித்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் அவதரித்திருக்கிற திவதேசம் ஆழ்வார் திருநகரி, அப்பங்கோவல், திருப்புலியாழ்வார், தொலைவில்லிமங்கலம், தேவரபிரான், அரவிந்தலோச்சனன். இந்த திவதேசங்களே ஆழ்வாருடைய மகிமையை பறக்க சொல்ல வந்த திவதேசங்கள் அத்தனையுமே. அந்த இடமே முக்கியமானது. அதே போல ஆழ்வாருடைய திருவோதார திவதேசத்திலே ஸ்தலத்திலே நாம் இருந்தோம் என்னால் நம்முடைய பாபம் போகிறது, நமக்கு அஞ்ஞான அந்தகாரம் நீங்குகிறது, பாபம் தொலைகிறது, நமக்கு ஞானம் பெருகிறது. ஞானம் பெருகிற பிற்பாடு பக்தி வளர்கிறது. பக்தி வளர்ந்த பிற்பாடு நமக்கு ஐஸ்வர்யம் கிட்டுகிறது. ஐஸ்வர்யம் என்று சொன்னால் ஞான மிகுதியில் நாம் பகவானை துதிக்கக்கூடியதான அந்த ஒரு ஸ்திதி. பக்தி, பரபக்தி, பரஞான பரமபக்திங்கிற உயர்ந்த நிலை நமக்கு கிட்டுகிறது. கிட்டின பிற்பாடு எம்பெருமானுடைய திருவடி நிலைகளே நமக்கு கிட்டுகிறது. அந்த தாமிரபரணி ஆறு எப்படி, அங்கே யமுனை எப்படியோ இங்கே தாமிரபரணி அப்படி. அங்கே கண்ணன் எப்படியோ
இங்கே ஆழ்வார் இப்படி, அங்கே பகவத்கீதை எப்படியோ இங்கே ஆழ்வாருடைய திருவாய்மொழி இப்படி, அதனுடைய ஹிதாம்சம் எப்படியோ ஆழ்வாருடைய உபதேசம் இப்படி. இப்படி ஆழ்வார் ஆழ்வார் கண்ணனம்பெருமான காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ 8வது பாசுரம் ரொம்ப உயர்ந்ததான பாசுரம். எல்லா பாசுரங்களுமே ரொம்ப உயர்ந்ததுதான். ஆனா இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள். ஏன்னா பகவான் நமக்கு கிருபை பண்ணுகிறார், பகவான் நமக்கு கிருபை பண்றார். அந்த கிருபை பண்ணதுனாலதான் நம்ம இந்த ஜென்மாவில நல்ல விதமா இருக்கோம். அந்த பகவானுடைய கிருபையை காட்டிலும், சர்வேஸ்வரனுடைய கிருபையை காட்டிலும், சர்வேஸ்வரன் எம்பெருமான் சர்வேஸ்வரனுடைய கிருபையை காட்டிலும், அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை காட்டிலும், உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை காட்டிலும், வேதத்தினுடைய ரகசியமாம் உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை காட்டிலும் ஆழ்வார் நம்மாழ்வார் கொடுத்து போந்ததான திருவாய்மொழியினுடைய அர்த்தம் பரம கிருபை காண்பிக்கிறது நம்மேலே. என்ன வச்சுக்கணும்? ஒரு பக்கம் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், அவனே அவதாரம் பண்ணினான் கண்ணனாக. அந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியம், அந்த ரகசியத்தினுடைய அர்த்தத்தை உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களைத்தான் பகவத்கீதையாக எம்பெருமான் கொடுத்தான். அது கொடுத்ததுனால என்ன மகிமை? கண்ணன் எம்பெருமான் கொடுத்த பகவத்கீதையினாலதான் நமக்கு தெரியாத அர்த்தங்களும் நமக்கு புலப்படுகிறது. கண்ணன் கொடுத்தது எத்தனையோ லட்சம் வருஷம் ஆயிடுது. கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணி புறப்பட்டு போயிடுதுன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் வருஷத்துக்கு மேல ஆயிடுது. அதாவது துவாபர யுகத்திலே, இந்த யுகத்துக்கு முந்தைய யுகம், அந்த யுகத்திலே பூர்வ சந்தின்னு சொல்லப்படுகிறதான ஒரு பாகம் 4,32,000 வருடம், மற்றொரு பாகம் 4,32,000 வருஷம். 2 பாகமா பிரிச்சுக்கணும். அந்த முதல் பகுதியாக இருக்கக்கூடிய 4,32,000 வருஷத்திலே கடைசி நாள் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் புறப்பட்டே போயிட்டார். அப்ப அதுக்கு தாண்டி ஒரு 4,32,000 வருஷம் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் கலியுகத்துக்கு ஒரு சந்தி ஏற்படும். துவாபரம் முடிஞ்ச உடனே ஒரு சந்தி, அது ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சந்தி ஏற்படும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம். அந்த காலம் முடிஞ்சுதான் கலியுகம் ஆரம்பிச்சு. அப்படின்னா முழுசா 4,32,000 வருஷம் ஆயிருக்கு. கூட்டல் 5,126 வருஷம் ஆயிடுத்து நம்மாழ்வாருடைய அவதாரம் ஆன பிற்பாடு. அப்ப 4,32,000 கூட்டிக்கணும். 5,126 கூட்டிக்கணும். 4,37,38,000 ஆண்டுகள் ஆயிட்டு கண்ணன் பெருமான் புறப்பட்டு போன பிற்பாடு பகவத்கீதை இன்னைக்கு நமக்கு இருக்கு. எப்படி இருந்தது? நம்ம ஏதாவது எழுதி வச்சா இருக்குமா? கரையான் கொண்டு விடாதா? 10 வருஷம் ஒரு இடத்துல இருந்து எடுக்கலன்னா கரையான் கொண்டு விடுது. கண்ணன் கொடுத்தது, பகவானே கொடுத்தது, வேதத்தினுடைய ரகசியம், உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் பகவத்கீதையாக எம்பெருமான் கொடுத்தது. எதற்காக? இந்த எல்லாரும் ஜீவாத்மான்னு சொல்லப்படுகிற சேதனர்கள் எல்லாம் பகவானுடைய திருவடிகளை போய் சேர வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த கிருபை. அந்த கிருபையினாலதான் பகவான் இந்த அர்த்தங்களை கொடுத்தான். இந்த அர்த்தத்தை கொடுத்துட்டா கிருபை என்ன வேண்டிக்கிறது? அதுலதான் அவர் சொல்றார், கர்மயோகத்தை சொல்லுகிறார், இதெல்லாம் பண்ணலாம். ஞான யோகத்தை சொல்லுகிறார், இதெல்லாம் செய்யலாம். பக்தி யோகத்தை சொல்லுகிறார், இதெல்லாம் செய்யலாம். பிரபத்தி சரணாகதி மார்க்கம் செய்யலாம் சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்றார் கண்ணன். இதெல்லாம் வேதத்துல இருக்கிறதே, உபனிஷத்துல இருக்கிறதே, அதை சாரமாக கண்ணன் பெருமான்
பகவத்கீதையிலே கொடுத்தான். இதெல்லாம் கொடுத்துட்டு அது கிருப்பையினுடைய அடிப்படையில தானே பகவான் கொடுத்திருக்காரு நமக்கு. பகவானுக்கு நம்ம மேல கிருப்பை. இவர்கள் எப்படியாவது நம்மை அடைந்து விட வேண்டும். ஜல விடுறோம், அது ஜல விட்டா ஜலம் விட்டா அது எங்க போனோம்? செடிக்கு செல்ல வேண்டும். நம்ம என்ன விதைச்சிருக்கோமோ அந்த செடிக்கு செல்ல வேண்டும். அந்த செடிக்கு சென்ற பிற்பாடு அதுக்கு சத்து கொடுக்க வேண்டும். அதுக்கு சத்து கொடுத்த பிற்பாடு அதனுடைய கிளை கப்பும் கிளையுமாக மாறும். அதிலே மொட்டு வைக்கும், பூ பூக்கும், காய் காக்கும், கணிக்கும். இது நமக்கு பலத்தை கொடுக்கும். அப்படிங்கிறது தானே. அதை விட்டுட்டு அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு செடியிலே பட்டதென்னால் நல்லது ஏற்படுமா? நல்லது ஏற்படக்கூடாது இல்லையோ, ஏடாது இல்லையோ. ஆஹா, அதை தெரிந்து கொண்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? கண்ணனும் கீதையிலே சொன்னார் போலே, ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வாதேகம் புனர்ஜன்மன இது மாமேதி சோர்ஜுன. இது கண்ணன் கீதையிலே தெரிவித்தது. நான் பிறந்ததையும் என்னுடைய அவதாரத்தினுடைய ரகசியத்தையும், நான் பிறந்து வளர்ந்து வெண்ண திருடி பொய் சொல்லி அது கிருபை. இந்த ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த திருவுள்ளத்தாலே எம்பெருமான் சொன்னது பகவத்கீதை. அந்த கிருபையை காட்டிலும் நம்மாழ்வார் திருவாய்மொழி கொடுத்தாரே, அந்த திருவாய்மொழி கொடுத்து அதை வெளியிட்டு இந்த ஜீவாத்ம சேத்தனர்கள் எல்லோரும் உயிர்ந்து போக வேணும் அப்படின்னு பண்ணாரு இல்லையோ, அது ஜகத்திலே உயர்ந்தது அப்படின்னு சொல்றான். அதாவது பகவான் கொடுத்தது ஒரு கிருபை. வேதத்தினுடைய ரகசியத்தை, உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்களை கொடுத்தான்ங்கிறது ஜெகத்துக்கு உயர்ந்ததுதான். ஆனா அந்த உயர்த்தியை காட்டிலும் ஆழ்வார் பகவத்கீதையை, அதாவது பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை திருவாய்மொழியா அதை தமிழிலே கொடுத்த பெருமை இதை காட்டிலும் இது உயர்ந்தது அப்படிங்கிறதான் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்க வருகிறார் மதுர கவிகள். அப்படின்னா எப்படி வச்சுக்கணும்? இந்த பக்கத்துல இப்படி வச்சுக்கணும். எப்படி நம்ம இப்படி கோடு போடுறோம் இல்லையோ, கணக்குல போடுற போது இப்படி இப்படி கோடு போட்டு இந்த பக்கம் எது பெருசோ அதை போட்டுடணும். இந்த பக்கம் 100, இந்த பக்கம் 10 போட்டோம்னா குறுகிய பாகம் அப்படி இருக்கணும். அதாவது 100 is greater than 10 அப்படின்னோம்னா இங்க 100 போட்டுக்கிறோம், இங்க 10 போட்டுக்கிறோம். இப்படி அகட்டி வச்சுட்டோம்னா எந்த பக்கம் அகண்ட பாகமா இருக்கோ அதுதான் உயர்ந்தது. இப்ப என்ன பண்ணணும்? இந்த பக்கத்துல இடது கை பக்கத்துல கண்ணன பெருமான் போட்டுக்கோங்க, அவன் வேத ரகசியம் போட்டுக்கோங்க, உபனிஷத் அர்த்தங்கள் போட்டுக்கோங்க, பகவத்கீதை போட்டுக்கோங்க, கிருபை போட்டுக்கோங்க. முதல்ல கண்ணன பெருமான், கிருஷ்ணன், அதுக்கு கீழே வேத ரகசியம், அதுக்கு கீழே உபனிஷத்து, அதுக்கு கீழே பகவத்கீதை, அதுக்கு கீழே கிருபை. இத போட்டுட்டு இந்த பக்கம் வலது பக்கம் நம்மாழ்வார் திருவாய்மொழி, வேதசாரம், சாமவேதசாரம், 1102 பாசுரங்கள், கிருபை அப்படின்னு போட்டோம்னா இதை விட பல மடங்கு உயர்ந்தது. அப்படின்னா பகவானை காட்டிலும், வேத ரகசியத்தை காட்டிலும், உபனிஷத்தை காட்டிலும், பகவத்கீதையை காட்டிலும், அவனுடைய கிருபையை காட்டிலும் நம்மாழ்வாருடைய சாமவேத சாரமாக, பிரகதாரண்ய உபனிஷத்தினுடைய சாரமாக திருவாய்மொழியாகிற 1102 பாசுரங்களும், அவர் சொன்ன உபதேசங்களும், அவர் செய்த கிருபையும், நம்மேலே இருக்கக்கூடிய கிருபையும் உயர்ந்தது. எதுக்கு உயர்ந்தது? ஜகத்திலே சிறந்தது அப்படின்னு உயர்ந்த தத்துவமாகத்தான் சொல்லுகிறார் இந்த பாசுரத்தாலே. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்ட 1000 இந்த வழிபாடினான் அருள் கண்டி
இவ்வுலகினில் மிக்கதே. அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. ஆச்சரியமான பாசனம். இந்த அதாவது கண்ணு சிறுத்தாம்புக்கே திருவாய்மொழி மாதிரி ஒரு பெரிய வியாக்கியானங்கள் உண்டு. திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானம் உண்டு. 1102 பாசுரங்கள் திருவாய்மொழி நம்மாழ்வாரோடது. அதுக்கு 5 வியாக்கியானம். முதல்ல நஞ்சியருடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதாவது திருக்குறுகை பிரான் பிள்ளான் எம்பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் நஞ்சியருடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் நம்பிள்ளையனுடைய வியாக்கியானம், எல்லாத்துக்கும் பற்ற பெரியவாச்சார் பிள்ளையனுடைய வியாக்கியானம், அழிமணவாளச்சியர் அப்படிங்கிற ஆச்சாரியருடைய வியாக்கியானம். மொத்தம் 5 வியாக்கியானங்களை கொண்டது திருவாய்மொழி. கடு சுருத்தாம்புக்கும் அத்தனை பெருமை உண்டு. இதுக்கும் நஞ்சியருடைய வியாக்கியானம் இருக்கு, நம்பிள்ளையனுடைய வியாக்கியானம் இருக்கு, அழிமணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம் இருக்கு, பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானம் இருக்கு, தம்பிரான்மொழி வியாக்கியானம் இருக்கு. அப்ப பார்த்தோம்னா திருவாய்மொழி சாரமாகவே உள்ளது. அதுல 10 இருக்கு. இதுல ஒரு 11 பாசுரம் இருக்கு. அதுல அருள் கொண்டாடும் அடியவர் என்புற முதல் சப்தம் அருள் கொண்டாடும் அடியவர் என்புற. இந்த பக்தர்கள்லாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள்! பக்தர்கள் எல்லாம் ரொம்ப அவர்கள் எல்லாம் பரம ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள், ஆனந்த நிர்பரராக இருக்க வேண்டும் பக்தர்கள். அப்படி சொன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும் இல்லையோ. பக்தன்னா என்ன பண்ணணும்? இருக்கிறவாள்லாம் தூஷிச்சுட்டே இருக்கணுமா? பக்தர்கள்லாம் அது செய்யப்படாது. இருக்கிறவாளெல்லாம் தூஷிக்கப்படாது. ஆரையும் ரொம்ப பொல்லாங்கு சொல்லப்படாது. நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லப்படாது, அனுஷ்டானம் இருக்கணும், ஆழ்வாரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஆச்சாரியர்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மாத்திரம் போராது, 4 பேருக்கு சொல்லணும். இதெல்லாம் இருக்கு. எனக்கு மட்டும் தெரிஞ்சுப்பேன், நான் மட்டும் தெரிஞ்சுப்பேன், யாருக்கும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிறத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமே. தாம் தெரிந்து கொள்ளுவதுங்கிறது ஒரு பக்கம், பிறத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுல எந்த ஒரு பிரயோஜனம் இன்றிருக்கு, அனன்ய பிரயோஜனம். பிரயோஜனம் ஏதானும் பிரயோஜனம் என்ன? இவர்களுக்கு நம்மாலும் சொல்ல முடிந்ததேங்கிற ஒரு பிரயோஜனத்தை தவிர வேற பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த அடியவர்கள் எப்படி இருக்கணும்னா, அவர்கள் ஆனந்த நிர்பரராக இருக்க வேண்டும். இந்த அடியவர்களுக்காகத்தான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அருள் கொண்டு ஆடும், ஏதோ ஒரு அருள் இருக்கு. இந்த அருள் கொண்டு ஆடுகிறதுனா ஆனந்தப்படுகிறது அடியவர்கள் இன்புற. இந்த அருள்ங்கிறது பகவானுடையது. அருள் அவனுடைய விஷயீகாரம், அவனுடைய நிருகேதுகமான கிருபை. அந்த கிருபை எப்படி வருது? ஏன்னா ஆழ்வாரே, நம்மாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்திலே அவர் சொல்லுகிறார், அதுவும் அவனதின் அருளே உணர்வில் உம்பர் ஒருவனை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். இது 8வது 10ல இருக்கக்கூடிய பாசுரம். உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உணர் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அமனதின் அருளே. ஆழ்வாருடைய பாசுரம். உணர்வில் உம்பர் ஒருவன் பகவான எப்படி தெரிஞ்சின்றார்? ஆழ்வார் சொல்றார், உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால், பகவானுடைய அருளாலே. நம்ம அருள்லாம் ஒண்ணு நம்ம ஏதோ அருள் பாலிக்கிறார். அருள் பாலிக்கிறார்னா மனுஷர் என்னத்தை அருள் பாலிச்சிட முடியும்? நமக்கு என்னது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னா நடந்துருமா? சத்திய சங்கல்பம் என்பது எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு.
அருளுக்குள்ள எம்பெருமான வைக்கிறேன்னு சொல்றாரு ஆழ்வார். அது எதனால தெரியுமா? அதுவும் அவனது இன்னருளே, அதுவுமே அவனோட இன்னருள் தான். எதெல்லாம் நடக்கிறதோ, இந்த உலகத்திலே என்னவெல்லாம் நடக்கின்றதோ அது எல்லாத்துக்கும் காரணம் ஆறு தெரியுமா? எம்பெருமான் தான். உணர்வுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய எம்பெருமானை ஆழ்வார் சொல்றார், என் உணர்வினுள்ளே இருத்தினேன், எனக்குள்ள வச்சுட்ட. எப்படி வைக்க முடியும்? அதுவும் அவனதின்னருளே, ரெண்டு இடத்துல போட்டார். அவனதின்னருளால், அதுவும் அவனதின்னருளே, ரெண்டு பக்கமும் அருள். பகவானுடைய நிர்கேதமான கிருப்பை. அந்த கிருப்பை இல்லாமல் மட்டும் எதுவுமே செய்ய முடியாது. அதத்தான் அருள். சரி, இரண்டாவது மற்றொரு இடத்துல சொல்லியிருக்கார், அருள் பெறுவாரடியார்க்கு அருள் பெறுவாரடியார்தம் அடியனேற்கு ஆதியான் அழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகையே. அருள் பெறுவார் அடியார், அடியார்கள்னா பகவானுடைய அருளை பெறுவர்கள். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகையே. பகவானுடைய கிருப்பையை தவிர வேற ஒன்றுமே நமக்கு சாத்தியமாக ஆகாது அப்படின்னு இதே நம்மாழ்வார் திருவாய்மொழியில 10ஆம் பத்திலே அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகை என்று அவ்விடத்திலும் அருளை கொண்டாடுகிறார். ஆக எம்பெருமானுடைய அருள் என்பது அதுவும் அவனதின்னருள். நம்ம என்ன சொல்லணும்? நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லுவா? ஏதோ ஒண்ணு ஆயிடுது, ஏதோ சங்கடம் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், அதுவும் அவனதின்னருளே. நல்லது நடந்தாலும் அவனதின்னருள் தான். சரி, வேற ஏதோ நடக்க வேண்டாம், சம்பவித்திருக்க வேண்டாம், ஆனா அதுவும் நடந்துருத்து அப்படின்னா அதுவுமே பெருமானுடைய அருள் தான். சுவாமி, புண்ணியம் வந்தா மட்டும் பகவான் கொடுத்தது, பாபம் பண்ணா மட்டும் அது பெருமாள் நம்ம மேல வச்சு சிரிச்சது அப்படின்னு சொல்லக்கூடாது. புண்ணியம் பண்ணாலும் அதுவும் அந்த அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா புண்ணியத்தை நிறைய பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சரி, பாபங்கள் வருகிறது, நம்ம நசிக்கிறது அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கர்மத்தினுடைய விஷயத்தாலே ஏற்படுகிறது. இப்ப புண்ணியமும் பாவமும் ரெண்டுமே நம்மளோட தப்பு. ஆகையினால புண்ணியம் பாபம் இரண்டுமே அவனவனுடைய புண்ணியம் அவனவனுடைய பாவம். இதுக்கு நமக்கும் நம்ம தனியா எதுவும் இது நம்மால் செய்யப்பட்ட பெரிய உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுவதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. கர்மம் எப்ப வந்திருக்கோ அதோட சேர்ந்துதான் வந்திருக்கும். அதனால பகவானுடைய இன்னருள் தான் கடைசி வரைக்கும் நிற்கிறதே தவிர, அப்ப அந்த அருள் என்பது ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்றார், இது ரெண்டு திருவாவளி சொல்லிருக்குமா? மத்த ஆழ்வார்கள் மட்டும் இந்த அருளை விட்டுடுவாளா? அவளும் பெண்ணுலாம் சடையினானும் பிறமனும் உன்னை காண்பான், என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப. அது திருமாலையில தொண்டடிப்பொடியாழ்வார் தானும் தெரிவிக்கிறார். எப்படி? பெண்ணுலாம் சடையினானும் பிறமனும் உன்னை காண்பான், என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப, ஆனைக்கண்ணு அருளையீந்த கண்ணரா கழகனா கருதுமாறே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இல்லையோ? கடைசியா இருக்கக்கூடிய பாசுரம் 45வது 44ஆம் பாசுரம். பெண்ணுலாம் ஷடையினான் பிறமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப. அந்த இடத்துல சொல்றா, சிவபெருமான் பெண்ணுலான் ஷடையினான்னா சிவபெருமான், பிரமன் அப்படின்னு சொன்னா சதுர்முக பிரம்மா, இவாள்லாம் தவம் பண்ணி நின்றுக்கலாம். யார பாக்குறதுக்கு? பகவானை பார்ப்பதற்கு. ஆனா ஒண்ணும் இல்லைன்னா ஒரு யானை சேவிச்சுட்டு அப்படின்னு விட்டான். ஒரு 2 ரிஷி கேண்டா, சுவாமி பெருமாளை சேவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பெருமாளை எவ்வளவு நம்ம எல்லாம் தபஸ் பண்ணிட்டே இருக்கோம், தவம் செய்து கொண்டு இருக்கிறோம், பகவானை சேவிக்க வேண்டும் என்பதற்கா பெருமாள் வரவே இல்லையே. இந்த பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவாரோ, அவருடைய அருள் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு கேட்டாளா.
அதுக்கு மற்றொரு ரிஷி சொன்னாராம், முதலையோட வாயில காலை விடுனாராம். முதலையோட வாய்க்குள்ள காலை விட்டுடு பெருமாள் வந்துருவாருனாராம். அதான் இந்த பாசுரத்துல பெண்ணுலாம் சடையினானும் பிறவன் உன்னை காம்பா இன்னியார் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப ஆனைக்கருளை இந்த கண்ணுரா. ஆனைக்கு அருளை ஈந்த கண்ணரா. அவள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பெருமாள் என்ன பண்றார், ஒரு மடுக்கரையிலே பெருமான் வந்தான். முதலை கஜேந்திர ஆழ்வானுடைய காலை கதுவ இது ரெண்டு சண்டை கொண்டே இருக்கு. கடைசியில பெருமாள் வந்துட்டார். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், தவம் பண்ண வேண்டாம். என்ன தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய அருள் என்கிறது போகும். இந்த பகவானுடைய அருள் மாத்திரம் இருந்ததுன்னா, ஆணைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா. ஆனை கஜேந்திர ஆழ்வான் அன்று அந்த நாளிலே அருளை ஈந்த அருளை கிருபையை கொடுத்த கண்ணரா, எம்பெருமான் நம்மை காக்கக்கூடியவன் என்னோ என்ன அங்கேயும் சொன்னார். அதே திருமாலையில மற்றவர்கள் சொன்னார், தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்று நின்னோடும் முக்க வழிபட அருளினாய் போல். அதாவது சொல்றபோது பழுதிலா ஒழுகலாத்து பலசது பேதிமார்கள் இழிகுலத்தவரேலும் எம் அடியார்களாயில் தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதுள் திருவரங்கத்தம்மானே. இதுவும் திருமாலையில் இருக்கக்கூடிய பாசுரம். அருள், பகவானுடைய அருள் எப்படி இருக்கு, யார் எப்படி விழுந்தாலும் சரி பரவாயில்ல. பழுதிலா ஒழுகலாத்து பல சதிப்பேதிமார்கள்னா 4 வேதத்தை கரகண்டவதாக இருக்கக்கூடிய பிராமணர்களா இருக்கட்டும், அவ இருந்தாலும் சரி, இல்ல இழி குலத்தவர்களேலும் தாழ்ந்த சாதியிலே பிறந்தவனாக இருந்தாலும் சரி, எம்மடியார்களாகில் என்னுடைய அடியவனாக இருந்தான் என்னால் அவனுக்கு என்ன, அவனிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம். தொழுமினீர் கொன்மின், கொடுங்கோ வாங்கிக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள்னா ஞானத்தை கொடுங்கோள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கோள் அப்படின்னு அர்த்தம். எதனால் ஏற்பட்டது, வழிபட அருளினாள். பகவானுடைய கிருபை சித்த உபாய ஸ்வீகாரமாக பகவானுடைய நிர்கேதுக கிருபை, அந்த கிருபையினால ஏற்படுகிறதோ இல்லையோ அதைத்தான் வழிபட அருளினாய் போல் அப்படின்னு சொன்னார். இது 2 பாசுரம் திருவாழ்வில், 2 பாசுரம் திருமாலையில. திருமொழியில் மட்டும் மத்த ஆழ்வார்கள் மட்டும் அதுல குறைச்சலாம் என்ன, அவர்களுமே அப்ப பண்ணியாய் என்ன பாரகங்கு வாழியான் ஆழியான் அருளே. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில ஆரம்பத்துல நாராயணா என்னும் நாராயணா என்னும்னு 10 பாசுரம் பாடினாரோ இல்லையோ. முதல்ல திருமந்திரத்தினுடைய பெருமையை சொன்னபடியினாலதான் அதுக்கு பெரிய திருமொழின்னு பேரு. முதல்ல 10 பாசுரமே பெரிய திருமந்திரம். இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை சொல்ல வந்தது, அதனால பெரிய திருமொழின்னு வச்சுட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க, அவளுக்கு இந்த சாயந்தரம் வேலையில இந்த குழந்தைங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம்.
கேக்குறதா அடியேன்? கேக்குறதா? அடியேன் கேக்குற சுவாமி. ஆஹா, பன்றியாயன்னு பாரகங்கீண்ட வாழியான் ஆழியான் அருளே என்ன பகவான் வராகப் பெருமானாகத்தான் அவதாரம் பண்ணி, அப்ப அந்த உலகை இடந்தெடுத்தானே, புவிப்பிராட்டி இடந்தெடுத்தானே அவனுடைய அருள் அப்படின்னு பலவாறு அருள், அந்த அருளை பற்றி சொல்கிறார். அப்படி அருள் கொண்டாடும் அடியவரின் புற, அந்த பகவானுடைய அருளை காட்டிலும் ஆழ்வாருடைய அருள் இருக்கே அது ரொம்ப உயர்ந்தது. அந்த சேஷபூதர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்ம எல்லாம் நமக்கு என்ன சொரூபமாக இருக்கும்? ஆனந்தமாக இருக்கக்கூடியது. நிர்பரர் அப்படின்னா நமக்கு ஒரு கவலையும் இல்லை. அந்த கவலை இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் சேஷபூதர்கள், அடியவர்கள். அந்த அடியவர்கள் என்ன பண்ணணுமா? அவர்கள் ஆனந்தப்படணுமா, இன்னும் ஆனந்தப்படணுமா. அதுக்காக ஆனந்தப்பட வேணும் என்பதற்காகவே, ஆனந்த நிர்பரராக இருக்க வேணும் என்பதற்காகவே அதுக்காக பாடினாராம். அவர்தான் சாதனத்துல அன்வயம் இல்லாமல். இந்த அடியவர்கள் எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு காரியத்தை நான் பண்றேன், பண்ண பிற்பாடு எனக்கு ஏதோ ஒரு பலம் கிட்டும் அப்படிங்கிற எண்ணம் துளியும் இல்லாமல். இந்த ஒரு பலம்ங்கிறது எதிர்பார்க்கவே கூடாது. பொதுவா அடியவர்கள் போய் பெருமாளை நான் இன்னைக்கு சேவிச்சேன், எனக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணேன், அவருக்கு புஷ்பம் சாத்தினேன், அவருக்கு கல்கண்டு வாங்கி கொடுத்தேன், வாழைப்பழம் கொடுத்தேன், இதெல்லாம் எனக்கு கொடுத்தேன்னா இதெல்லாம் யாரு கொடுத்தா? நம்ம கொடுத்தோமா? நம்ம எல்லாம் கொடுக்கவே இல்லை. பெருமாள் கொடுத்திருக்காரு நமக்கு நிறைய. அதுல இருந்து கொஞ்சமா இத்தூண்டு கிள்ளி போட்டுட்டு அவன் கொடுத்தேன்னாங்க. நம்ம பகவானுக்கு என்ன பண்ணிட்டோம்? ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் ஒரு 10 முழம் வாங்கி சாத்துறோமா? ஒரு 30 ரூபா, ஒரு 40 ரூபா அவ்வளவுதானே கொடுக்குறோம். அதுக்கு மேல என்ன? பகவானுக்கு நாம் எதுவுமே கொடுப்பதே கிடையாது. நம்ம இடத்துல இருந்து எதுவுமே கிடைக்கல, எல்லாமே எம்பெருமான் கொடுத்தது. அந்த எம்பெருமான் கொடுத்ததிலிருந்து நாம் கொஞ்சமா எடுத்து அவருக்கு சேர்க்கிறோம். அதுக்கும் மனசு வரலன்னா அப்ப பெருமாள் என்ன பண்ணுவார்? அவருக்கு கொடுக்கணும்னு தானே சொல்லிருக்கு. எனக்கு என்ன, நீ ரொம்ப ஒண்ணும் கொடுக்க வேண்டாம்னாரு அவரே. எனக்கு ஒரு இலை கொடு, ஒரு புஷ்பம் கொடு, ஒரு தேர்த்தம் கொடு, ஒரு பழம் கொடு, இதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். பெருமாள் டயட்ல இருக்கார் போல இருக்கு. அவர் என்ன சொன்னார்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஐயோ மேபக்தியா பிரகேஷத்தின்னார் கண்ணன் கீதையில. ஒரு பத்திரம், ஒரு இலை கொடு, ஒரு பழங்குடு, ஒரு பூ கொடு, கொஞ்சம் தேர்த்தம் கொடு, இதை மாத்திரம் சாப்பிட்டா அது என்னன்னு பேரு? டயட். நீங்க டயட்ல இருக்கீங்களா அப்படிங்கிற அளவு இல்ல. ஏன் சுவாமி கேட்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் அப்படியே சன்னமா இருக்கிறே, என்னவோ சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா. இல்ல டயட்னா பெருமாளா அப்படிதான், பெருமாள் தான் சொல்றார் பத்திரம் புஷ்பம் பலந்தோயை மட்டும் கொடு போரும்னா. இவன் அதையே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் பெருமாள் வந்து அருள் 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 அருள்னாக்கா பகவானுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனை நம்ம பண்ணணுமோ இல்லையோ. பகவானுக்கு நமக்கு இதெல்லாம் செய்யுன்னு சொல்லிருக்கு, அதை செய்யாம பலத்தை மட்டும் கொடு, பலத்தை மட்டும் கொடுன்னா நான் கொடுத்தேன்னு சொல்லுவது பக்தனுக்கு அழகானா ஒரு நாள் கிடையாது. இந்த காரியத்தை செய்து நாம் பகவானிடத்துல ஒரு பலத்தை பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா அது பேர் என்ன தெரியுமா? வியாபாரம் என்று பேர், பக்தி என்று பேர் அல்ல. பகவானிடத்துல ஒண்ணு கொடுத்துட்டு பெருமாளே எனக்கு நாளைக்கு இது கொண்டா அப்படின்னு சொன்னேன்னா இது வியாபாரம் என்ன பேர். லோகத்துலதான் வியாபாரம் பண்ணுவோம். காய்கறி கொடுத்தோம்னா காசு வாங்கிட்டு போறோம், காசை கொடுத்துட்டு காய்கறி வாங்கிக்கிறோம், காய்கறி கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறா. அப்ப அதுதான் வியாபாரம். பகவானிடத்துல பண்ணுவது வியாபாரமா? இல்லையே, பக்தி தானே. இந்த பக்திக்கு என்ன பண்ணும்? மனதிலே இடம் வேண்டும், நாம் செய்வதிலே தூய எண்ணம் வேண்டும், அதை எம்பெருமானுக்கு கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். ஏன்னா கொடுத்தது கூட எம்பெருமான். அப்ப அவர்கிட்ட கொடுத்துட்டுனா 10 ரூபாய்க்கு ஏத்தியோ ஒன்று வாங்கிட்டு போட்டோம், சன்னிதியில போய் கொடுப்பா. 10 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டு போயிருப்பா, ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போயிருப்பா, அங்க வந்திருப்பா, இன்னும் 10 பக்தர்கள் வந்திருப்பா. அவ வரப்போகுது, அவர்கள் எல்லாம் பெருமாளுக்கு உபகாரம் அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே இவர் இதை கொடுப்பார், பழத்தை கொடுப்பார், அவர் மாதுளம் பழத்தை கொடுப்பார். எல்லாம் பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணிட்டு மாதுளம் பழம் தப்பி தவறி இங்க படுத்துனா இவர் சண்டைக்கு வந்துடுவார். நான் கொடுத்தது மாதுளம் பழம், நீர் எப்படி அவருக்கு கொடுக்கலாம்? பகவானுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடிதான் வாழைப்பழமோ மாதுளம்பழமோ வித்தியாசம். பகவானுக்கு போயிடுதுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதுவே நமக்கு தெரியல பாருங்க. நாம் ஏதோ உயர்ந்த வஸ்துவை கொடுத்தது போலவும் பகவான் அந்த அர்ச்சக சுவாமி ஏதோ பண்ணாத குற்றத்தை பண்ணிட்டா போலையும் அவரிடத்துல நாம் கடிந்து கொள்ளுவோம். பகவான் இடத்துல கடிந்து கொள்றதும் ஒண்ணுதான், அர்ச்சகர் இடத்துல கடிந்து கொள்வதும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். பகவான் இடத்துல கடிஞ்சு போமா?
அர்ச்சகர் அவரை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பக்தர்களிடத்திலே நாம் கடிந்து கொள்வதுங்கிறது அது ஒரு தகாத செயல். அது செய்யலாமா அடியவர்கள்னா? அடியவர்கள் ஒரு நாள் செய்யக்கூடாது. எதுக்காக சொல்ல வந்து அந்த சாதனத்துல அன்வயம் இல்லாமல் பகவத அனுபவமே யாத்திரையாக அந்த பகவானிடத்துல பண்ணக்கூடிய அனுபவத்தையே யாத்திரையாக கொண்டவர்கள் அடியவர்கள். அதனாலதான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அந்த அருளை சொல்றார். பெரியாழ்வார்தனுடைய திருமொழியிலையும் சொன்னார் இல்லையோ, சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்திக் கொண்டோ நின் அருளே புரிந்திருந்தேன் இது என் திருக்குறிப்பே. சென்னியோங்கு பெரியாழ்வார் திருமணி கடைசி பதியம். திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா சொல்றார். என்னையும் என் உடமையையும், என்னையும் ஆத்மாவையும், என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்புரி ஒத்திக் கொண்டோ. சக்கரபுரி அவரேதான் ஆரம்பத்துல சொன்னார். தீயற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துன்னு நன்ன குடி குடியாட் செய்கின்றோம். அங்க சொன்னார் அவர். உன் சக்கரப்புரி ஒத்திக் கொண்டோ நின்னருளே 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 புரிந்திருந்தேன் நின்னருளே புரிந்திருந்தேன் இது என் திருக்குறிப்பே. உன்னுடைய அருளுக்காகவே காத்து கொண்டிருந்தேன். அதுதான் பகவானுடைய சித்தம். பகவானுடைய சித்தத்திலே எப்படி நம்மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தின் பொருட்டாக அவன் கொடுக்கக்கூடிய அருள் இருக்கும் இல்லையோ, அந்த அருள் எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு தானே. பொதுவா எல்லாரும் அருள் அப்படின்னா பகவானுடைய கிருபை அப்படின்னா வசந்தது சொல்றோம். ஆனா அந்த உயர்த்தியை காட்டிலும் ஆரோடது பெருசு, ஆழ்வாருடையது பெருசு. இந்த ஆழ்வாருடைய அருள்ங்கிறது அதை விட பெருசு. அப்பன்னா சிவகுண்டத்தை விட உயர்ந்தது இது ஆழ்வார் திருநகரி. பிரஜ தீர்த்தத்தை விட உயர்ந்தது இது தாமிரபரணி. அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய சன்னிவேசத்தை காட்டிலும் பர்வதத்தை காட்டிலும் உயர்ந்தது ஆழ்வார் திருநகரி. அந்த அவ்வளவு உயர்ந்ததுன்னா பகவானுடைய அருளை காட்டிலும் உயர்ந்தது எது என்றால் அது ஆழ்வாருடைய கிருபை. அதனாலதான் இந்த ஆழ்வார் கிருபையை நாம் தரிசிக்க வேண்டும். அதுக்காக தான் சொன்னார் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். பொதுவா இதனுடைய பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா, மொதல் அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் நேரடியா அர்த்தம் சொல்லணும். அப்படி சொன்னா தமிழ் பாசுரத்துல அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அண்ணா அருள் கொண்டு ஆடுகிற ஆனந்த நிர்பரராக இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் ஆனந்தப்படும்படியாக அருளினான் கொடுத்தார். 1000 மின் தமிழ் அருளினான் அவ்வருமறையின் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அந்த அரிய மறையினுடைய அர்த்தத்தை கொடுத்தார். இதுதான முதலடிக்கு அர்த்தம். இது மற்ற ஆச்சாரியர்கள்லாம் இதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. மற்ற ஆச்சாரியர்கள்லாம் நம்பிள்ளை, அழிவனவாள பெருமாள் நாயனார், பெரியவாச்சார் பிள்ளை, இவா 3 பேரும் முதல் அடிக்கு பார்த்தோம்னா கண்ணன் பெருமானுடைய, அதாவது நம்மாழ்வாருடைய கிருபை இது அப்படின்னு சொன்னான். நம்மாழ்வாருடைய கிருபை என்னவா? ஏன்னா நமக்கு தெரியும் நம்மாழ்வார் என்ன கொடுத்திருக்கார். 8 நாளா கேட்டு இருக்கோம். நம்மாழ்வாருடைய பிரபந்தம் 4 பிரபந்தத்துக்கு சமம். என்னென்ன அதாவது 4 வேதத்துக்கு சமமான பிரபந்தங்கள் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சொல்ல மாட்டோமா? திருவருத்தம் ரிக்வேதத்துக்கு, திருவாசிரியம் எஜுர்வேதத்துக்கு, பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்துக்கு, சாமவேதம் திருவாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? தாராளமா சொல்லிடுவோம். அப்ப இந்த சாரத்தை சொல்லியிருக்காரோ இல்லையோ, அப்ப அதை என்னன்னு அர்த்தமா சொல்றார்? அருள் கொண்டாடும் அடியவர் இன்புறும்படியா, நம்மளை போல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஆனந்தப்படும்படியாக அருள் கொண்டாடும் அடியவர் விரும்புகிறார். அருளினான் கொடுத்தார். என்னது? 1000 மின் தமிழ் அருள் கொண்டாடும் அடியவர் விரும்புகிறார். அருளினான் அவ்வருமறையின் பொருள். அந்த மறைன்னு சொல்லப்படுகிற வேதத்தினுடைய அர்த்தங்களை ஆறு கொடுத்தா? அருளினான் கொடுத்தார். ஆழ்வார் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, பக்தர்கள் அருள் கொண்டு ஆடக்கூடிய பக்தர்களுக்காக மறையினுடைய அர்த்தத்தை கொடுத்தார். இதான முதல் அடிக்கு அர்த்தம். ஆனா நஞ்சியருங்கிற மகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்றார். எப்படியாது அப்படின்னா, இது
அருளினான் அவ்வருமறை என்பொருள். அருளினான் கொடுத்தார். அவ்வரு அரு அப்படின்னு சொன்னா அரிதாக இருக்கக்கூடிய, கிடைக்கவே கிடைக்காது. வேதம்ங்கிறது அதுக்கு மறைன்னு பேரு. அது மறைத்து மறைத்து தான் அர்த்தத்தையும் சொல்லும். நேரடியா ஒரு அர்த்தத்தை சொல்லாது, மறைச்சு சொல்லும். அதனால அதுக்கு மறைன்னு பேரு. அந்த மறை அதுதான் ஆரம்பத்திலே பார்த்தோம். எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே வெய்தற்கு செய்யும் பெரியவர் சீர உயிர்கள் எல்லாம் உய்தற்குதவும் ராமானுஜனின் முருதுணைன்னு ஆரம்பத்துல பார்த்தோம். பெரியவர்னு திருவரங்கத்தமுதனார் முதல்விதிகளை கொண்டாடுகிறார்னு பார்த்தோம். இப்போ இத பாசுரத்துல முதல் அடியில் சொல்லிட்டோம். அப்ப அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்தது ஆழ்வார்னு முதல் அடிக்கு அர்த்தமா புரியுறது. ஆனா அந்த அரிதுன்னு சொன்னா தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப துர்லபமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த வேத மறைன்னு சொன்னா வேத ரகசியங்கள், அதுதான் உபனிஷத்து. அந்த அருமறைங்கிறது யாருக்கு அது கிடைக்கும்? அந்த அருமறைங்கிறது யாரிடத்துல ரொம்ப சுலபமா கிடைச்சிடும் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சொல்றா. சாத்திகர்களாக இருக்க வேண்டும், பரம சத்துக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கே அந்த உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் புரியும். எப்படி சொல்லிட்டா பாருங்க. சாத்விகர்களாக நித்தியமான சத்தர்களாக அல்லாதவர்களுக்கு இந்த உபனிஷத்தம் புரிய முடியாது. அப்ப பரமசாத்விகர்களாக யார் இருக்கிறார்களோ நித்தியமான ஐஸ்வர்யம் அவர்களுக்கு எது தெரியுமா? உபனிஷத்து தான். சாத்விகர்கள் இதை எப்படி சொல்லுவா? அதாவது ஜாயமானங்கி புருஷம் எம்பஷ்யேது மதுசூதனா சாத்விகஷது விக்னேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகான்னு ஒரு பிரமாண வாக்கியம். ஜாயமானங்கி புருஷம், ஒரு ஒரு குழந்தை ரொம்ப பக்தனா வளர்றான், ரொம்ப பக்தனா இருக்கான், பரமசாத்விகனா இருக்கான், ரொம்ப விஷயத்தை தெரிந்துக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கிறது? அவன் தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த மதுசூதனனுடைய கட்டாட்சம் அதுல விழுதான், அந்த கர்ப்பத்துக்குள்ள விழுதான். மதுசூதனனுடைய கட்டாட்சமானது கர்ப்பத்துல இருக்கிற போதே அந்த குழந்தையின் மேலே கிருபை உண்டாகி, அந்த அருள் உண்டாகி, அவன் இந்த உலகத்துல வந்து விழும் பொழுதே பக்தனாக பிறக்கிறான், மோட்ச சிந்தனை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது பிரமாணத்தார். இப்ப ஆழ்வார் அப்படித்தானே சட்டம்ங்கிற வாயுவை கோபித்தார், உதைத்தார். வடிவழகிய நம்பியனுடைய கிருபையாலே அவதரித்தார். விஸ்வக்சேனருடைய அவதாரமாக அவதரித்தார். கண்ணனம் பெருமானுடைய பக்தியே உருக்கொண்டு வந்து பிறந்தார். அப்படி இருக்கிற போது அவர் என்ன பண்ணாரா? அருள் கொண்டாடுமடியவர் என்பொரு அருளினான் ஒவ்வொருமறை என்பொருள் கொடுத்துட்டார். அருள் கொண்டாய் அருள் கொண்டாடுமடியவர் என்பொரு அருளினான் ஒவ்வொருமறை என்பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்த மெழ்பாடினான். இப்ப அடிக்கு நம்ம ஆழ்வாரை பத்தி சொல்லிட்டோம். இரண்டாவது அடி அருள் கொண்டு ஆயிரம் இந்த மெழ்பாடினான். அவ்வருள் கொண்டாயிரம் இந்த மெழ்பாடினான். அந்த அருள் பகவானுடைய அருளினாலேதான் 1000 பாசுரங்களை கொடுத்தார். ரசோக்தியாக, ரசகானமாக இருக்கக்கூடிய, ரசமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள், தேன் தேனாக, அமர் சுவைகள் 1000 அப்படின்னு சொல்லும்படியாக, அப்படியே துளி துளினா தேனா, கண்ணலா, அமுதா, சக்கரபொங்கலா சொல்ல முடியாது. அப்படி தேன்னு சொல்றதா, கண்ணல்னு சொல்றதா, கரும்புன்னு சொல்றதா, சர்க்கரைன்னு சொல்றதா, பாகுன்னு சொல்றதா, சக்கர பொங்கல்னு சொல்றதா, அமுதம்னு சொல்றதா, அந்த அளவுக்கு இனிமையா இருக்குது. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்த மெழ்பாடினான். இப்ப இந்த 2 வரியை பார்த்தோம்னா ஆழ்வார் தான் சொல்லியிருக்கார் அப்படிதான் நமக்கு புரியுது. மதுரை ஆழ்வார் தான் சொல்றார். அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்த தமிழ் பாடினான் சொல்லிட்டாரா? 3 வரி முடிவுச்சு. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்த தமிழ் பாடினான். 3 வரிக்குமே நம்மாழ்வார் தான் சொல்லலாம். நம்மாழ்வார் அரியதாக இருக்கக்கூடிய மறைகளை தமிழிலே பாசுரமாக கொடுத்தார். அதுக்கு 1000 இந்தமிழ் பாடினார் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா?
இப்ப நஞ்சியர் மாத்திரம் இதுக்கு அர்த்தம் தனியே சொல்றார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். யாரு? கண்ணன் இந்த இடத்துல சொல்றாரு. கண்ணனம்பெருமான் தான் முதல்ல கொடுத்தது. முதல் 2 அடி என்ன அர்த்தம்? கண்ணனம்பெருமான சொல்றாருங்க. நம்ம இந்த அடியவர்கள் எல்லாம் இன்புற வேண்டும் என்பதற்காக அருளினது. அரிதாக இருக்கக்கூடிய மறையினுடைய பொருளை கொடுத்தது கண்ணன் எம்பெருமா. இப்ப நம்ம திரும்ப போனோம். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி அடி சொன்னேன். என்ன சொன்னேன்? பகவானுடைய கிருபையை காட்டிலும் ஆழ்வாருடைய கிருபை உயர்ந்தது. இப்படி சொன்னேன் இல்லையோ? இப்பதான் இங்க வருது. முதல்ல சொன்ன 2 அடிக்கு அர்த்தம் ஆறாம். கிருஷ்ணன் அரிதாக இருக்கக்கூடிய மறைகளை எல்லாம் அவனுடைய தன்னுடைய கிருபையினாலே கொடுத்தான் எம்பெருமா. இப்ப அடுத்து 3வது அடிக்கு எடுத்து பார்த்தோம்னா, அருள் கொண்டு 1000 இந்த பாடினான். அந்த கண்ணனம்பெருமானுடைய அருளை கொண்டு 1000 பாசுரங்களை நம்மாழ்வார் பாடினார். சொல்லலாமா இல்லையா? மத்த ஆச்சாரியர்கள்லாம் சொல்றது 3 அடிக்கும் நம்மாழ்வார்னு சொல்லிட்டா. நஞ்சியர் மாத்திரம் தனியான ஒரு அர்த்தம். மொதல் 2 அடி கண்ணனம்பெருமான், 3வது அடியில நம்மாழ்வார் தான் அந்த அருள் கொண்டு கண்ணனம்பெருமானுடைய நெருகேதுகமான கிருபையை கொண்டு 1000 பாசுரங்களாலே பாடினார். இன்தமிழில் பாடினார். எப்படி பாடினார்? புத்தியாலே அருளை செய்தான் எம்பெருமான். தான் தனக்கு தெரியும் உயர்ந்த விஷயங்களை பெருமாள் சொல்லிவிட்டார். ஏன்னா பகவானுக்கு இருக்கக்கூடியது முரட்டுத்தனமான பக்தி ஒலி. பகவான் சொன்னா அவனுக்கு முரட்டுத்தனமான ஞானம் உண்டு. பகவானுடைய சொற்களை நம்மால புரிஞ்சுக்க முடியுமா? அதனாலதான் பெருமாள் நேரம் சொல்றது இல்லை. நேரம் சொல்ல ஆரம்பிச்சுதான் புரியவே இல்லை. அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை. கடைசியில பார்த்தா இவன் புரியல, மறந்து போட்டான்னு தெரிஞ்சு சொல்லியோ நானே உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இவர் சொன்னது அவர் உயர்ந்த அர்த்தங்களா சொல்லுவார் பெருமாள். பெருமாள் சொல்றது நமக்கு புரியுமா? அவங்க மனுஷா சொல்றதே புரிய மாட்டேங்குது. அப்புறம் பெருமாள் சொல்றது என்னப்பா புரியுற நமக்கு புரிய போறது இல்லை. அதனாலதான் பார்த்தா சரி நம்ம சொல்றதை இவன் மறந்து போயிட்டான், இது வேண்டாம், இனிமே நம்ம சொல்லக்கூடாது, ஒரு உபதேசமா பண்றதுக்கு நம்ம லாய்க்கு இல்ல, பேசாம உட்கார்ந்து கேட்டுருவோம் அப்படின்னு சகசநாமத்தை உட்கார்ந்து கேட்டார் பீஷ்மாச்சாரியர். அப்ப பெருமாள் சொன்னது புத்தியாலே சொன்னான், அது உயர்ந்ததாக இருக்கும். ஆனா ஆழ்வார் எப்படி சொன்னார்? மயர்வரமதி நலம் அருளின் அந்யவனவன். மயர்வு அற பகவான் இவருக்கு அஞ்ஞான அந்தகாரம் நீங்கும்படியாக உபதேசத்தை பண்ணினாரோ இல்லையோ? அப்படித்தானே சொன்னார். அப்ப அந்த ஞானத்துக்கு சொப்பிரயத்தனலத்தமான ஞானம் இல்லாமல், சொப்பிரயத்தனம் நாமே ஒரு பிரயத்தனம் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணும்னா எத்தனை கஷ்டமா இருக்கு. இப்போ ஒண்ணு ரொம்ப இனிமையா சொல்லணும், சுலபமா சொல்லணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளே ஒரு நிலம் வாங்கி கட்டப்பட்டு இடிபட்டு எல்லாம் வாங்கி அதுக்கு பிளான் எல்லாம் போட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் எடுத்து இங்க கட்டலாமா அப்படி கட்டலாமா இப்படி கட்டலாமான்னு ஒரு 6 மாசம் இழுக்கடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வாங்கி அதுக்கப்புறம் அங்க பம்பு செட்டு வாங்கி சாக்கடைக்கு வாங்கி இவ்வளவும் பண்ணி இவ்வளவு சிரமப்பட்டு அதுல போட்டு அதுக்கு பணம் காசு இல்லாம அதுக்கு கடனை வாங்கி அதை வாங்கி பணம் கொடுப்பனான்னு கேட்டு அதுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க இன்ஜினியரை போட்டு சாமானெல்லாம் வச்சு மேல ஏத்தி அந்த பவுண்டேஷனை போட்டு நிறுத்தி அதுக்கப்புறம் பணம் திரும்ப பட்டுவாடா இல்லாம அதுக்கு திரும்ப வேற இடத்துல கடனை வாங்கி நகையை வித்து நட்டை வித்து அத்தை வாங்கி இத்தை வாங்கி எல்லாம் பண்ணி கடைசியில திரும்பவும் ஒரு கட்டடத்தை எழுப்பி அதுக்கு மேல ஒட்டு போட்ட அன்னைக்கு சாப்பாடு போடணும். எல்லாருக்கும் போடணும்னா எல்லாருக்கும் போடணும். இவருக்காக வருத்தமா இருக்கும். நாம இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு இருக்கோம், இவா பாரு ஆனந்தமா உட்காந்து சாப்பிட்றா பாரு அப்படின்னு இருக்கும். ஏன்னா இவர் பட்டபாடு கூட அவருக்கு தான் தெரியும். நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. ஆக இவ்வளவும் பண்ணி வீட்டெல்லாம் கட்டி வெள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடியே கிரகப்பிரவேசத்தின் நாளை குறிச்சு பாதி வேலை முடிஞ்சிருக்கும், பாதி வேலை முடியாது. முடிஞ்சிருத்துன்னு சொல்ல போறார் இன்ஜினியர். முடிஞ்சிருத்தான்னு ஆனந்தமா அப்படியே வாச்சின்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பார்த்தா திடீர்னு ஒரு 10 லட்சத்தை கொண்டாடும் அப்படின்பா. எதுக்குன்னு கேட்டா வெள்ளை அடிக்கணும், அத்தை வாங்கணும், இத்தை வாங்கணும், இதெல்லாம் இருக்குன்னா முடிகிற தருவாயில பணத்தை கடகடான்னு இழுத்துருதுன்னா
அதுக்கப்புறம் அத பாங்கி ஒரு வீட்டுல உட்கார்ந்து கிரகப்பிரவேசத்தன்னைக்கு இவரை பார்த்தோம்னா ஓ என்று இருப்பார். பார்த்தா அவருக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. என்னவோ வர்றா, என்னவோ பண்றா, என்னவோ போறா அப்படின்னு ஏண்டாப்பா இத்த வாங்கினோம், ஏண்டாப்பா கட்டினோன்னு ஆயிடுதோ இல்லையோ, இது தானா வாங்குறது. ஆனா நம்ம பெரியவாள்லாம் வாங்கி வச்சிருக்கா ஒரு வீடு. நமக்கு சொத்து அதுல பங்கு உண்டு. அத நம்மள்ட்ட கொடுத்துட்டா எத்தனை ஆனந்தமா வாங்கிட்டு போயிடலாம். ஒண்ணுமே இல்லையோ இல்லையோ. அப்ப பகவான் கொடுத்ததுன்னு சொன்னா அவனே கொடுத்தது, அவனே சொன்னது. ஆனா ஆழ்வார் கொடுத்தது அந்த பகவானுடைய அருளினாலே கொடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள். அதனாலதான் மயர்வர மதிநலம் அருளினன் என்று பிரசாதலப்தமாக கிடைத்ததான ஞானம். அதனால அவர் என்ன பண்ணார்? அவர் 700 ஸ்லோகம் பாடினார், இவர் 1000 பாசுரம் பாடினார். ஏன்னா பகவானே நேர சொன்னது 700, ஆழ்வார் அவருடைய அருளினாலே சொன்னது அதை விட கூட. அப்ப 1000 பாசுரம் பாட்டார். அவர் கொடுத்தது 700, இவர் கொடுத்தது 1000. அவர் கொடுத்தது சம்ஸ்கிருதம், இவர் கொடுத்தது தமிழ். அவர் கொடுத்தது தானே, இவர் கொடுத்தது அவருடைய அருளினாலே. அவர் கொடுத்தது புரியாது, இவர் கொடுத்தது எல்லாருக்கும் புரியுது. இதுக்கு யாராலும் இவாதான் தெரிஞ்சுக்கணும், அவாதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது விதிவிலக்கு உண்டா? ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு விதிவிலக்கே இல்லை. எல்லாரும் சொல்லலாம். இன்னார் இணையார் என்ன எல்லாரும் அதிக சர்வாதிகாரம். சர்வாதிகாரம்னு என்ன சொல்றாரு சுவாமி? சர்வாதிகாரம்னா இப்படி இல்லையே, ஏதோ அப்படின்னா நடக்கிறது. சர்வாதிகாரம்னா சர்வருக்கும் அதிகாரம், அதான் சர்வாதிகாரம். அப்ப சர்வாதிகாரம் என்ன? ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஹிதத்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஒரு பாட்டு போறோம். ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஹிதத்தை சொல்லணும், நல்லது சொல்லணும். அப்ப ஒரு பாட்டு போறோம். இவர் என்ன பண்ணிட்டார்? 24,000 பாசுரம் ராமாயணத்துல இருந்தது. ஆனா இவர் பண்ணது 1000 பாசுரம். சுவாமி எதுக்காக பண்ணார்னா அவ்வளவு ரம்யமா பாடிட்டார் சுவாமி. பாட்டு பாடுற ஜோரு அவர் பார்த்தார். பகவானை பத்தி சொல்றதுல எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டியா? பகவான் கொடுத்த ஞானத்தாலே நாம பாட ஆரம்பிச்சுட்டோம். ஒரு பாட்டிலையும் அதே அர்த்தம் தான், 1000வது பாட்டிலையும் அதுதான். என் அவாவர சூழ்ந்தாயேன்னு கடைசியா பரவத்தி பரஞான பரமபக்தின்னு சொல்லப்படுகிற உயர்ந்த தசையை பெற்று தானும் அவரே அர்த்தத்தை காட்டார். எம்பெருமான் காட்ட இவர் கண்டார். அத்தனை பெருமையோ இல்லையோ. அதனாலதான் ரசகனமாக உள்ளது. பாசுரமே ஆனந்தமா அப்படியே துள்ளல் துள்ளல் துள்ளல். திருவாய்மொழி சேவிச்சோம் அப்படின்னா 4 அடி பாசுரமும் இருக்கு, 6 அடி பாசுரமும் இருக்கு, 4 அடியிலும் இருக்கு, 8 அடியிலும் இருக்கு, 2 அடியில இருக்கு, துணுக்குல 10 பத்துக்கள் இல்லையோ. இந்த 10 பத்துல ஒரு 10 பாசுரம் 11வது பலம், 10 பாசுரம் 11 பலம், 10 பாசுரம் 11 பலம். எதை சொல்லல ஆழ்வார்? பகவானுடைய பரைசத்தத்தை சொன்னார், பகவானுடைய சர்வ வியாபகத்துவத்தை சொன்னார், பகவானுடைய சௌரபியத்தை சொன்னார், பகவானுடைய பராக்கிரமத்தை சொன்னார், அவனுக்கு இருக்கக்கூடிய விபூதியை சொன்னார், அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை சொன்னார். அவனோடு ஊடுகிறார். பகவானோட போய் ஊட முடியுமா? அங்க போய் நித்தியசூரிகள்லாம் பெருமாளை வந்துட்டு நான் ஊட போறேன், ஏன்னா நீ எனக்கு எதுவுமே தரல அப்படின்னு சொல்ல போறாளா? அங்க தரலைங்கிறதுக்கே வார்த்தையே இல்லை. அங்க எல்லாமே இருக்கு, ஒன்றும் குறையே கிடையாது, ஒன்றும் குறையில்லை அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு குறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். ஆனா இங்க ஒரு நிறையும் இல்லாது இருக்கக்கூடிய லீலா விபூதி. அங்க குறை இல்லை, இங்க நிறை இல்லை. அங்க குறையே இல்லை, இங்க நிறையே இல்லை. நிறைங்கிறது எதுவுமே கிடையாது. 6 இடத்துல நிறை என்பது இல்லை. ஏதோ 1 2 3 இப்படி இருக்கலாம், அவ்வளவுதான். அனந்தமான கல்யாண குணங்கள், பரிபூர்ணத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வசக்தித்துவம், இதெல்லாம் 6 இடத்துல உண்டு. மோட்சப்பிரதத்துவம், இதெல்லாம் 6 உண்டு. எம்பெருமானிட்ட மட்டும்தான் உண்டு. அவன் தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. யார்கிட்ட போய் கேட்டாலும், எந்த இடத்துல போய் கேட்டாலும், மோட்சம் என்பது மோட்சமிச்சே ஜனார்தனா, ஜனார்தனன் என்று சொல்லப்படுகிற எம்பெருமான் ஒருவன் மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். மோட்சம்ங்கிறது என்ன? உட்கார்ந்த இடத்துல பெருமாளை பத்தி மோட்சம் 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 4 தடவை நான் சொன்னேன், அதனால மோட்சமா? இல்ல மோட்சம்னு ஒண்ணு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது மோட்சமா? இல்ல பகவானை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஞான விசேஷம் இருக்கிறது, அதுவே மோட்சமா? எல்லாரும் மோட்சத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்றதுனால அதுவே மோட்சத்துக்கு அறிகுறியா?
அவனவன் கர்மத்தை முடித்துக் கொண்டு பிராரப்த கர்மாவனுடைய முடிவிலே எம்பெருமானுடைய கிருபையினாலே அவனுடைய திருவுள்ள உகப்பினாலே அவன் நம்மை கூட்டிக் கொண்டு செல்லுகிறான். அவன் எங்க கொண்டு போறான்? அவன் இருக்கக்கூடியதான பரம ஆகாசத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்லுகிறான். அவனுடைய பரம ஆகாசம், அவனுடைய பரமவியோமம், அவனுடைய சீவைகுண்டம், அவனுடைய நித்திய விபூதி, அவனுடைய அதாவது அதாவது அங்க இருக்கக்கூடிய ஞானத்துக்கு குறையில்லாத இருக்கக்கூடிய தெளிவு சிம்பு திருநாடு, அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்கு எம்பெருமான் நம்மை கூட்டிக் கொள்ளுகிறான். அதனாலதான் அவனுடைய கிருபையினாலே நடக்கிறது தவிர நம்முடைய விஷயம் அதுவும் அவனதின்னருளேன்னு சொல்றோம். அப்படி ரம்யமாக பாட்டு பாசுரங்கள். கண்ணன்கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணந்திருநாமம் தென்னன்னாரணமே. எவ்வளவு சின்னது, இவ்வளவு சின்ன பாசுரம். கண்ணன்கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணந்திருநாமம் தென்னன்னாரணமே. அப்படின்னா கண்ணனுடைய கடலுங்க, கண்ணனுடைய திருவடி. நன்னும் மனமுடையீர் எண்ணந்திருநாமம், இதுல நாராயணன்னு தானே சொல்லிக்கணும். எண்ணந்திருநாமம் தென்னன் நாராயணமேன்னு சொல்லிக்கணும். ஆனா இந்த இடத்துல பாசுரத்துல தென்னன் நாரணமே. நாரணம் நாராயணன்னு சொன்னா என்ன பெருமையோ அதே பெருமை கொஞ்சம் கூட குறையாம இருக்கான். நாரணம் அப்படின்னு குறிலாக சொன்னாலும் குறைச்சு சொல்லியிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாராயணன் நாரணம்னு சொல்லியிருக்கா, ஆழ்வாரே சொல்லியிருக்கா, அதனால நரசிம்மனை நான் நச்சுன்னு சொல்றேன். அதே போல பார்த்த சாரதிய பாசான்னு சொல்றேன். இல்ல ஒவ்வொரு பேர் வச்சிருக்காளோ இல்லையோ. அப்ப அந்த மாதிரி செய்யவது கூடாது. ஒரு பேர் வைக்கிறோம்னா அத நரசிம்மன் அப்படின்னு பேர் இருக்கும். இந்த பேர நச்சு அப்படின்பா. நாராயணன் அப்படின்னு நாணி அப்படி சொல்லுவா. நாராயணன நாணிம்பா, நரசிம்மன நச்சும்பா, அது பார்த்த சாரதிய பாசாம்பா. இப்படிலாம் சொல்லலாமான்னா பகவானுடைய திருநாமங்களை குறைக்கவே கூடாது. அதை முழுசா சொல்லணும். ஆனா இவ்விடத்துல நாரணமேன்னு ஆழ்வார் சொல்லி இருந்தாலுமே கூட அதனுடைய பலம் ஒரு நாளும் குறையாது. அப்படி சொல்றான்னா சின்ன சின்ன பாசுரங்கள் தான். ஐஸ்வர்யாத்தியா இருக்காதுங்கோ, பகவானையே எப்பொழுதும் தொழுங்கோள், அவனை தொழுதால் எழலாம், தொழாவிடில் விழுந்து போவோம் அப்படிங்கறதான் ஆழ்வார் பல இடங்கள்ல சொல்றார். எவ்வளவோ பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாரும் இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கார் ஆழ்வார்னா, ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரு கருத்து. அந்த 100 பத்துக்களிலே அத்தனை கருத்து எப்படி சர்வரசகா ரசமாக உள்ளது அப்படி சொல்ல முடியும். சர்வகந்தகா சர்வரசா. அந்த சர்வகந்தகா சர்வரசகானா பகவானை சொல்ற போது சர்வகந்தம் உள்ளவன், ரொம்ப வாசனை உள்ளவன், இந்த உலகத்துக்கே இருக்கக்கூடிய வஸ்துக்களிலே வாசனையை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால சர்வரசா சர்வகந்தா சர்வரசா ரசோவை அப்படின்னு உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றா போலே எல்லாருக்கும் அதிகாரம். அவ்வளவு ஆனந்தமாக 1000 இன்தமிழ் பாடினான். இந்த பாட்டுக்கள்லாம் ஒரு தடவை சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு அப்பதான் புரியும். ஓ, என்னமா பாடிருக்கார் ஆழ்வார். நம்ம அவரை போய் கொண்டாடுவோம். நம்ம எல்லாம் ஆழ்வாரை கொண்டாடுறதுக்குள்ள எங்கேயாவது இருக்கோமா, பக்கத்துல ஏதாவது இருக்கோமானா ஒண்ணுமே தெரியாது. மண்ணாங்கட்டி, அதாவது மண்ணாங்கட்டி தரை இருக்கும் இல்லையோ, கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய தரையை போலதான் நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஆழ்வாருடைய பாசுரங்கள் நம்ம என்ன பண்றது, அதை கொஞ்சம் கொஞ்சமா விளை நிலமாக மாற்றுகிறது ஆழ்வாருடைய பாசுரங்கள். ஏன்? அதுக்குன்னு இருக்கக்கூடிய இனிமை, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ரசோக்தி, அந்த ரசத்தினாலேதான் அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணுமில்லாத தரிசாக கிடந்த நம்மை அப்படி பதப்படுத்துகிறது ஆழ்வாருடைய பாசுரங்கள். அதனாலதான் பாடி 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டி. அந்த கிருபை இருக்கே, ஆழ்வாருடைய அருள் உள்ளதே, அது ஈஸ்வரன் சில பேரை கைவிட்டுட்டா கூட, ஈஸ்வரன் கைவிட்ட ஆத்மாக்களையும் கூட அவர்களுக்கு துர்கதி. இப்ப நமக்கெல்லாம் கதி எப்பேற்பட்ட கதினா துர்கதி. நம்ம எல்லாம் இந்த சம்சார மண்டலத்துல இருக்கோமே, ரொம்ப ஆனந்தமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஆனந்தம் எல்லாம் இல்ல, நமக்கே ஒரு ஸ்திதியில தோத்தோம். பெருமாள் கூட்டு போனா தேவலாம் போல இருக்கே அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி பெருமாள் உடனே கூட்டு போகிறாரா? நம்ம பாவங்கள்லாம் முடிய வேண்டாமா? அதுக்காக நம்ம இதை சொல்லக்கூடாது. பெருமாளுக்கு தெரியாதா நம்ம எப்பொழுது கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்படின்னு நம்மளே அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிறது.
அது அப்ப என்னன்னா இவாளுக்கு இங்க வாழணும்னு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அதான் அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா சாப்பிடலாம், நல்லா பணம் காசு இருக்கு, நல்லா வீடு மனை எல்லாம் இருக்கு, பெண்டாட்டி இருக்கு, பொண்ணு இருக்கு, பிள்ளை இருக்கு, பேரா இருக்கு, பேத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இது இவர் நினைச்சுப்பார். அவர் நினைச்சுப்பார், இவர் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட்டிட்டு இருக்குது, விட்ரா புடிரா விட்ரா புடிரா விட்ரா புடிரா, அது என்னைக்கு ஓட்டுறது, எத்தனை நாளைக்கு ஓட்டுறது அப்படின்னு அவர்களுக்கு தோற்றும். ஆஹா, பொருள்கள் உண்டா செல்லக்காணி என்று ஆழ்வார் சொல்லுவது போல நமக்கு இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்த்தி வரணும், ஒரு ஆசை வரணும். இந்த ஆசைதான் பகவானுக்கு, அந்த ஆசை வந்தா தான் பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமா யோகம் பண்ணுவார். சரி இவன் இங்கேயே இருக்கான் அப்படின்னா ஐஸ்வர்யாத்தியா போ, இங்கேயே இரு, பணங்காசோடே கிட அப்படின்னு நிறைய பணத்தை கொடுத்து இன்னொரு ஜென்மா கொடுத்துருவார். கொடுத்துட்டா அதுக்கப்புறம் குருநாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிறிய மாலையர் ஒரு நாடு காண இம்மியிலே பிச்சைதான் கொள்வர் திரு நாரணந்தாள் காலம் பெற சிந்து தூய்மினோ என்ன, இங்கேயே இந்த ஐஸ்வர்யாத்தியா ஓல்டே இருக்க வேண்டிதான். அந்த ஐஸ்வர்யாத்தியாக மாறாமல் பகவானுடைய திருவடிகளையே திரு நாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ என்ன, திருநாராயணபுரத்துக்காக பாடினாரோ இல்லையோ, பெருமானார் நிர்வாகம் பண்ணாரோ இல்லையோ, அப்படி கான ரூபமாக பாடினார். அந்த பாசுரங்களை ஆழ்வார் கொடுத்தது கானத்தாலே. ஈஸ்வரன் கைவிட்ட ஆத்மாக்களை கூட அவர்களுடைய துர்கதி பொறுக்காமல் ஆழ்வார் நமக்கு கிருப பண்ணுகிறார். இவ்வுலகினில் மிக்கதே, இந்த உலகத்திலே சித்து, அதாவது சித்து அச்சித்து ஈஸ்வர தத்தங்களை எல்லாம் கபலீகரம் பண்ணுமாயித்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சித்து நம்ம எல்லாம் ஞானம் இருக்கக்கூடியவர்கள் சித்து, அதே போல ஞானம் இல்லாது இருக்கக்கூடியது அச்சித்து. அச்சித் அப்படின்னா அச்சித் பதார்த்தம்னா ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடியதற்கு அச்சித்துக்கள்னு பேரு. சித்துன்னா ஞானம் இருக்கக்கூடியவர்களுக்கு சித்துன்னு பேரு. நம்ம எல்லாம் ஞானம் இருக்கக்கூடியவர்கள், ஆனந்தனா இருக்க வேண்டியவன் தான். ஜீவாத்மாவுக்கு எத்தனை ஞானம் இருக்குன்னா அபரிமிதமான ஞானம் உண்டு. ஆனா இல்லையே, என்ன நிறைய இருக்குன்னு சொல்லிடுறேன், திடீர்னு இல்லையே, ஏன் இல்லை அப்படின்னம்னா ஞானம் வழங்கி கிடக்கு. ஏன்னா ஒரு மாணிக்கமான அந்த சாக்கடைக்குள்ள விழுந்தா அதோட ஞானம் பிரகாசம் வெளியில தெரியாது இல்லையா, நம்மளும் சாக்கடையில விழுந்துருவோம். எது, சம்சாரம் என்கிற சாக்கடைக்குள்ளே விழுந்துள்ளோம். விழுந்துட்டா நம்ம ஞானம் தெரிய மாட்டேங்குது வெளியில, அதை வெளியில எடுக்கணும். வெளியில எடுக்கணும்னா இந்த சம்சாரத்தை விட்டு வெளியில போனாதான் அந்த ஜீவா ஆத்மாவுக்குடைய பிரகாசம் வெளியே தெரியும். எப்ப வரும் அப்படின்னா ஆத்ம ஞானம் கைகூடி வர வேண்டும். ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம்னா இந்த இந்த அதாவது தேகமே ஆத்மாங்கிற அபிமானம் தொலைய வேண்டும். அது தொலைந்த பிற்பாடுதான் எம்பெருமானே எல்லாம் என்கிற தன்மை வர வேண்டும். அவனை விட்டு பிரிந்தால் துக்கம் என்கிற எண்ணம் வர வேண்டும். அவனோடு இருந்தால் ஆனந்தம், அவனை விட்டு பிரிந்தால் துக்கம்ங்கிற அந்த ஒரு ஸ்திதி ஏற்பட வேண்டும். அது ஆழ்வாருக்கு ஏற்பட்டது, ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டது. நமக்கும் அந்த நிலை வர வேணும். எப்ப வரும் தெரியுமா, படுத்த படுக்கையில தான் வரும். கடைசியில படுத்துட்டு பாருங்க, அது வரைக்கும் இவர் அவர் படுத்துற பாடு இருக்கே, எல்லாரையும் தான் சொல்றேன், படுத்துற பாடு இருக்கே, விட்டேனா பார், கொண்டேனா பார், இத்த பண்ணேனா பார், அத்த பண்ணேனா பாருமா. ஆனா படுத்த படுக்கையில போட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப 10 நாள் என்ன 20 நாள் என்ன ஸ்வய ரூபம் எல்லாம் புரியும். அப்பதான் அதுக்கப்புறம் இவருக்கே ஒரு 2 மாசம் 3 மாசம் போச்சுன்னா தோணும், போருமே பெருமாள் கூட்டு போனா தேவலாம், இது என்னது இந்த உலகமே கொடு உலகமா இருக்கு, ஓவோ உலகினதியல்வே கொடுகுலகங்காட்டேல் ஓவோ உலகினதியல்வே. இந்த உலகத்தினுடைய இயல்பு எப்படி இருப்பா, எவ்வளவு இருக்கு சுபாவம் இந்த லோகத்துல இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதே போல ஓவோ, அது அந்த பக்கம்லாம் ஆழ்வார் தமிழ் பக்கம்லாம் ஓ எலே இப்படிலாம் கூப்பிடுவாரோ இல்லையா, அதான் ஓவோ ஆச்சரியப்படுறார். உலகின் அதியல்வே, உலகத்தோட இயல்பை பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஸ்திதியில தான் நமக்கு இந்த பிறவி இனிமே வேண்டாம், பெருமாள் கூட்டா தேவலாம். இங்க இருக்கிறவாளையும் சொல்லுவா, நமக்கே காதல விடும், நமக்கே பெண்ணும் பிள்ளையுமா சொல்லும், ஒரு முறை இவர் ரொம்ப பாவம் சிரமப்படுறா, பெருமாள் கூட்டா தேவலாம் அப்படிங்க இருக்கிற போய் சொல்லுவோம் பாரா, சொல்ல மாட்டோம். படுத்துட்டு இருக்கிற போய் சொல்லுவா, காதுல விடும், வாயில ஒன்றும் சொல்ல முடியாது, காது மட்டும் விடும், திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இந்திரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது.
அப்பதான் இவருக்கு இந்திரியங்களினுடைய சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பாருங்க. அப்பதான் இவர் என்ன சொல்லுவா, பெருமாள் கூட்டுண்டா தேவலாம் அப்படின்னு தோணும். அது வரைக்கும் சித சிது அச்சித் பதார்த்தங்கள் பெருமாளை எப்படி போய் சேரும்? கல்லு கட்ட மண்ணு அதெல்லாம் என்னைக்கா போய் சேருமா? தெரியாது. அப்ப அந்த சித சித்து ஈஸ்வர தத்தன், ஈஸ்வரன், இது ரெண்டையும் நியமிக்கக்கூடிய எம்பெருமான் அவனே. அந்த விஷயங்களைத்தான் முழுக்க முழுக்க ஆழ்வார் சொன்னார். 1000 இந்தமிழிலே கொடுத்தார். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் எதை விட பெருசுனா, அவர் கொடுத்த பிரபந்தங்கள் இந்த உலகத்தை காட்டிலும் அரிது, பெரிது, இனிது அப்படின்னு சொல்லி இப்பாசுரத்தாலே தலை கட்டுகிறார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புவர் அருளினான் அவ்வருமறை என்புவர் அருள் கொண்டாயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதே என்று சர்வேஸ்வரனுடைய கிருபையை காட்டிலும், வேத ரகசியத்தினுடைய இனிமையை காட்டிலும், உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்களை காட்டிலும் நம்மாழ்வாருடைய கிருபை, அவர் கொடுத்த வேத ரகசியத்தினுடைய சாரம் திருவாய்மொழி. திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய உபதேசங்கள், அதனுடைய தாத்பரியங்கள் பகவான் கொடுத்ததை காட்டிலும் உயர்ந்தது, இனிமையானது அப்படிங்கிறத இப்பாசுரத்திலே காண்பித்தார். அது யாருடைய கிருபையினாலே என்றார், ஆழ்வார் கண்ணனம்பெருமானுடைய கிருபையினாலே என்னோ இத்தனையும் நமக்கு கொடுத்தார். அப்படின்னா கண்ணன் உயர்ந்தவரா, நம்மாழ்வார் உயர்ந்தவரா? நம்மாழ்வார் உயர்ந்தவர். நம்மாழ்வார நமக்கு கொடுத்தபடியினால கண்ணன் உயர்ந்தவர், அவ்வளவுதான் சொல்லணும். பெருமாள் உயர்ந்தவர், அவருடைய கிருபையினால ஆழ்வார் உயர்ந்தவர், அதனால திருவாய்மொழி உயர்ந்தவர்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? மதுர கவியாழ்வார் பக்கமா இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லணும்? நம்மாழ்வாரையே பெருமாள் இந்த லோகத்துல கொடுத்திருக்காருன்னு சொன்னா நம்மாழ்வாருக்கு பெருமைதான் வசதி அப்படின்னு சொல்லணும். அப்பேற்பட்டதான பிரபந்தத்தை கொடுத்த மதுரகவி ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, 1000 இந்தமிழை கொடுத்த நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, இதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை கொடுத்த கண்ணனம் பெருமானுடைய திருப்படிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபர்ணி திரேதடே திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாயம்.